வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸில் 17வது கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 1லேருந்து 16 வரைக்கும் செட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட் லெவலில் நம்ம கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1வதுலேருந்து 53 செட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அப்படியே நோட்டில் எழுதி வச்சுருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜிடியில் உங்களோட மேக்ஸ் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஆஃப்டர் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 28% an article is sold for 1008, what is the mark price of the article? சரியா? ஸோ ஒரு ஆர்டிக்கல் வந்து 28% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 1008 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். சரியா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 72% இருக்கும். அதுதான் எவ்வளவு, 1008. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எம்ஆர்பி 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக எம்ஆர்பி தான் கேட்டிருக்காங்க, மார்க் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 72 72, ஒரு 72 72, மீதி 28 இருக்கும். 288னா 4 72 288. அப்போ 14 × 100 நமக்கு எவ்வளோ ரூபாய் இருக்கும், 1400 ரூபாய் இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சர்மன் இஸ் 20% லெஸ் எஃபிஷியன்ட் than விவேக். இந்த சர்மன் அப்படிங்கிறவரு இந்த விவேக்கை விட 20% கம்மியாக வேலை செய்வாராம். சரியா? இஃப் விவேக் கேன் மேக் எ ஹெல்மெட் இன் 20 days, then in how many days can சர்மன் மேக் த ஹெல்மெட்? சரியா? அப்போது சர்மன் விவேக் நம்ம 2 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சர்மன் விவேக் 2 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து 100% வேலை செஞ்சார் அப்படின்னா, இவர் வந்து அதை விட 20% கம்மியாக வேலை செய்வார். அப்போ எவ்வளோ தான் வேலை செய்வார், 80% வேலை செய்வார். சரியா? அப்போ 100% வேலை செய்கிற ஆள் 20 நாள் அந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்னா 80% வேலை செய்யக்கூடிய ஆள் வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்வெர்ஸ் செயின் ரூல். சரியா? ஸோ இன்வெர்ஸ் செயின் ரூல்னா என்ன பண்ணுவீங்க, மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்போ ஒரு 20 20, 4 20 80, ஒரு நாள் 4, 25 நாளா என்னது 100. ஸோ 25 days. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Few students standing in a row having weights 85 kg, 86 kg, 53, 65, 78, 93, 75, 73 கொடுத்துருக்காங்க. What is the average weight of those students? சரியா? அப்போ ஆவரேஜ் வெயிட்னா எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது, 85, 86, 53, 65, 78, 93, 75, 73. சரியா? டிவைடட் பை எத்தனை இருக்குது நமக்கு, 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ 3 5 8, 8 3 11, 19, 24, 27, 33, 38க்கு 8, மீத 3, 7 3 10, 17, 26, 26னா 33, 39, 44, 52, 60. சரியா? ஸோ 608 டிவைட் பை 8. ஸோ 7 8 56, 6 8 48. ஸோ 76 kg தான் இதோட ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் இதை ஆட் பண்ணது டைம் எடுக்கும், டைம் கன்சியூம் பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The mark price of an article is 60% more than its cost price. If 20% discount is given, then what will be the profit percentage? அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, எம்ஆர்பி நீங்கள் போட்டுப்பீங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% இருந்துச்சு அப்படின்னா எம்ஆர்பி எவ்வளோ இருக்கும், 116 இருக்கும். சரியா? ஸோ இதில் 20% என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த எம்ஆர்பியில் 20% என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 10% வந்து 16. கரெக்டாக? 10% வந்து 16. அப்போ 20% 32. அப்போ இதுலேருந்து 32 ரூபா கழிச்சிருங்க. அப்போ 10லேருந்து 2 கழிச்சா 8, 5லேருந்து 3 கழிச்சா 2 1. அப்போ 128 ரூபாய்க்கு விற்பார். 160 ரூபா எம்ஆர்பியை 20% டிஸ்கவுண்ட் போக 128 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லாப சதவீதம் எவ்வளவு? அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, 128 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ லாப சதவீதம் எவ்வளவு, 28%.
இந்த காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, எம்ஆர்பி. நான் என்ன பண்ணணும் புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிட்டேன், எம்ஆர்பி வந்து 160 ரூபா அதிகமாக இருக்கும். அப்போ இதில் இருந்தால், அதாவது இப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இடையில இருக்கதான் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ். செல்லிங் ப்ரைஸுக்கும் எம்ஆர்பிக்கு இடையில இருக்கிறது வந்து என்னது? டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுத்துருந்தாங்க. கொடுத்து போக தான் எனக்கு எவ்வளோ கிடைச்சது? 128ன்னு கிடைச்சது. அப்போது ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்னாலே காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இடையில வரதான் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ். அப்போ 100க்கும் 128க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 28. ஸோ 28% வந்து என்னது? ப்ராஃபிட்னு அர்த்தம். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. A merchant marks the price of his article 10% above the cost price. If he allows 5% discount, then what is the profit or loss percentage? அதே கொஸ்டின் தான்ப்பா. அப்போ காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி போடுவீங்க. கரெக்டாக இந்த சார்ட்டை மறக்காதீங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா இருந்துச்சுன்னா 10% above the காஸ்ட் ப்ரைஸ் என்னது? எம்ஆர்பி. சரியா? அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 110 ரூபா இருக்கும். 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுலேருந்து 5% என்ன பண்ணுறாங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 10%ங்கிறது 11, 5%ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 5.5 ரூபா இருக்கும். சாரி 5.5 ரூபா என்ன பண்ணுறாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ 100 ரூபா 110 ரூபாவில் 5.5 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 104.5 ரூபா இருக்கும். சரியா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 4.5. ப்ராஃபிட் எவ்வளவு? 4.5% ப்ராஃபிட். லாஸ் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The cost price of 16 article is equal to the selling price of 18 article. Find the loss percentage in the transaction. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். 16ஓட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 18ஓட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டோட ப்ரைஸ் வந்து எப்படி தான் சேமாக தான் இருக்குதோ. ஸோ ப்ரொடக்டில் தான் லாபம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லாபம் அப்படின்னா 2 லாபம். சரியா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 18. இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 100. ஸோ நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, டிஃப்ரென்ஸ் டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட்டு 100. அதே தான் நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2, செல்லிங் ப்ராடக்ட் வந்து 18 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் 9. ஸோ 100/9னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11.11% கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன்ஸ் பிட்வீன் 21 and 189. அப்போ 21க்கும் 189க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? எல் டிவிஷன் மெத்தடில் போட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ 3ஆல் போட்டிங்கன்னா 7 3 21. ஸோ இதை 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 6 3 18, 3 9. ஸோ இதை 3ஆல் போட்டிங்கன்னா 2 3 6, 1 3 3. ஸோ இதை நீங்கள் 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 7 3 21. சரியா? அப்போ நமக்கு இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 3 × 7 × 3 × 3 × 3 × 7. ஸோ 2 3க்கு ஒரு 3 எடுப்பீங்க. அதே மாதிரி இந்த 2 3க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு 3 எடுப்போம். அதே மாதிரி இங்கே 2 7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7க்கும் இந்த 7க்கு பதிலாக ஒரு 7 எடுப்போம். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும். மெயின் ப்ரொபோர்ஷனாலே 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். அப்போ 3 9 9 7 63. ஸோ 63ங்கிறது வந்து என்னது? ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average age of a group of 9 members is 42. The age of the eldest member is 58 years. If we exclude that eldest member from the group, then what will be the average age of the remaining members அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9 மெம்பரோட ஆவரேஜ் வந்து 42 இயர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 42 × 9. ஸோ 2 18 8 மீதம் 1, 9 4 36 1 37. ஸோ 378 வருஷம் இருக்குமா. ஸோ இதில் இருந்து தான் இந்த 58 இயர் என்ன பண்ணுறாங்க? கழிக்கிறாங்க. கழிச்சாங்கன்னா 8லேருந்து 8 கழிச்சா 0, 7லேருந்து 5 கழிச்சா 2, 320 வயசு தான் இருக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இப்போது 9 பேர் இருந்த இடத்துல ஒரு ஆள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 8 பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும்? 320/8. 1 8 8, 4 8 32னா 40. ஸோ 40 வருஷம் தான் அவங்களுக்கு இருக்கும். 40 years. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Town A had a population 62,500 in 2022. After 1 year, the population of town A increased to 75,000. What is the percentage increase in the population சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் 62,500 அப்படிங்கிறது
75,000 மாறி இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. சரியா, டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா, ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்கணும் பார்க்கணும். 12,500. ஸோ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு 62,500 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க 100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு 125 125னா 2 125 250. அப்போ 4 125 500 5 கிடச்சிடும் நமக்கு. அப்போது 5. ஸோ இந்த 5 இதை கேன்சல் பண்ணால் போதும் 25 100. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 20% வந்து என்ன ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average marks of a student in 6 subjects are 75. If the student scores 80 in one subject, what will be the total score in the remaining subject சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா முதல்ல டோட்டல் கண்டுபிடிங்க. ஸோ 75 × 6 275 150. அப்போ நமக்கு மார்க் எவ்வளோ இருக்கும் 450 இருக்கும். இந்த 450ல் 6 பாடத்தோட டோட்டல் மார்க் வந்து எவ்வளவு 450. இதில் ஒரு பாடத்தோட மார்க் வந்து 80. அதை கழிச்சிருங்க. அப்போ 0 15 8 கழிச்சா 7 370. சரி, அப்போ 370 தான் மீதி இருக்கிற 5 பாடத்தோட டோட்டல் அர்த்தம். கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ஸ்கோர் இன் த ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ். சரி, அப்போ ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் இருக்கும் 370 மார்க் இருக்கும். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The price of a table is firstly decreased by 30% and then increased by 80%. What is the percentage increase in the price of table? சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு இருந்த டேபிள் 70 ரூபாய் மாறுது. 30% என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 70 ரூபாய் இருந்த டேபிள் 80% என்ன ஆகுதான் அதிகரிக்குதான். சரி, எவ்வளோ ரூபா அதிகரிக்குதான் 80% வந்து அதிகரிக்குதான். அப்போ 10% வந்து எவ்வளவு 7. 10% 7 அப்படின்னா 8% எவ்வளோ கிடைக்கும் 7 8 56. சரியா. அப்போ 80 கூட என்ன பண்ணிக்கோங்க ஒரு 56 கூட்டிருங்க. சரியா. அப்போ 6 8 5 13 136,000. சரியா. ஸோ கொஸ்டின் பாருங்க. the price of a table is firstly decreased by 30% and then increased by 80%. What is the percentage increase in the price of table? What is the percentage increase in the price of table? இதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கமே 7 8 56. சாரி, 80லேருந்து 56 கூட்டக்கூடாது, 70லேருந்து 56 கூட்டணும். ஏன்னா 80% 56 ரூபாய். ஓகேவா. ஸோ 70லேருந்து 56 கூட்டணும். அப்போ இது எவ்வளோ ஆயிரும் 126,000. கரெக்டா. ஏன்னா நமக்கு வந்து 70 ரூபா தானே 100 ரூபாயில் 30 ரூபா நம்ம 30% டிஸ்கவுண்ட் போக நமக்கு எவ்வளோ இருக்குது 70 ரூபா இருக்குது. 100 ரூபாயில் 30% டிஸ்கவுண்ட் போக 70 ரூபா இருக்குது. இந்த 70 ரூபாயில் 80% எவ்வளோ அப்படின்னா 56 ரூபா. அப்போ இந்த 70 இந்த 56 நம்ம என்ன பண்ணுவோம் கூட்ட தான் செய்வோம். ஸோ எவ்வளோ இருக்கும் 126 ரூபா இருக்கும். சரியா. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கி அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு 126 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் வந்து எவ்வளவு 26%. சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மார்க் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 10,500 and its selling price is 8820. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? ஸோ இந்த கொஸ்டினை மறக்காமல் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. எனக்கு ஏன்டா நான் ஏன்டா கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் போகாதீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா நாங்கள் வீடியோவே போட முடியாது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ப்ராக்கெட்குள்ளாடி இருக்குது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். ஸோ 8 + 5 13. 10லேருந்து 13 கழிச்சா -3. அப்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 6 + 3 எவ்வளோ கிடைக்கும் 9 நமக்கு கிடைக்கும். சரியா. அப்போது 8 - 9 -1. அப்போ 24 + 1 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 25ன்னு கிடைக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலா தான்.
a plus b minus ab divided by 100. ஸோ ஏங்கிறது ஒரு பர்சன்டேஜ், பிங்கிறது இன்னொரு பர்சன்டேஜ். அப்போ 25% plus 10% minus 25 into 10 divided by 100. அப்போ 0 0 25னா 2.5. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 35 minus 2.5. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 32.5% இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The selling price of a car is 3675. If the car is sold at a discount of 65%, then what will be the mark price of the car? ஸோ இந்த காரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 3675, அது 65% டிஸ்கவுண்ட் வைக்கிறாங்களாம். அப்போ காரோட விலையே 35% தான். அது எவ்வளவு? 3675. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ஒரு 35 மீதி எவ்வளோக்கும் 11, 175. அப்போ 175னா 2 4 5. இப்போ 35 × 5 கிடைக்கும். 25க்கு 5 மீது 2, 15 2 17. சரியா? அப்போ நமக்கு வந்து இதில் வந்து 35 இருக்குது, அதில் அப்போ 0 போடுவோம், 5. சரியா? அப்போ 105 × 100 எவ்வளோ கிடைக்கும்? 10,500 கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Average of 90 result is 38. If 4 is subtracted from each result, then what will be the new average of the result? So 90 result ஓட average வந்து 38. 4 is subtracted from each. இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு இந்த 90 ரிசல்ட் இருக்குல்ல, அந்த 90 ரிசல்ட்டில் ஒவ்வொரு ரிசல்ட்லையும் 4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஆவரேஜ்லேயும் 4 வந்து என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அப்போ நமக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 34 தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் எப்படி இருக்கணும்? சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஈச், ஒவ்வொன்றிலையும் 4 குறையுது அப்படின்னா அந்த ஆவரேஜில் என்ன ஆயிரும்? 4 குறைஞ்சிரும்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்ம வந்து 50 days கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு. ஸோ நீங்கள் ரெசிடென்சியலாக தங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள்? காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 monthல கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ண இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாசா லேர்னிங் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கான மேக்ஸ் கோர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து 299 தான் வரும். ஸோ இதான் நம்ம வந்து ஃபியூச்சரில் ஆல் இன் ஒன் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 year வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். Average age of 22 teacher is 64 years. After involving a new teacher in that group, the average increases by 1 year. What is the age of the new teacher? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆவரேஜில் நிறைய டைம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ 22 டீச்சரோட ஆவரேஜ் வந்து 64. அப்போ ஒரு டீச்சர் கூடும்போது 23 டீச்சர் ஆயிடுவாங்க. அவங்களோட வெயிட் வந்து எவ்வளோ ஆகுதான்? 1 கிலோ கூடுதான். அப்படின்னா இந்த டீச்சரோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இதுக்கு டோட்டல் கண்டுபிடிங்க, அதே மாதிரி இதுக்கும் டோட்டல் கண்டுபிடிங்க. சரியா? ஸோ 22 64 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 4 8, 7 6 12, 7 4 8, 6 2 12. ஸோ 8 8 2 10க்கு 0 மீதம் 1 4, 1408 கிடைக்கும் நமக்கு. ஸோ 23 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 3 15, 2 1 2, சாரி 65. ஸோ 7 12, ஸோ 2 10, 3 18. ஸோ 5 9 4 1. ஸோ 1495 கிடைக்கும். ஸோ 1495லேருந்து 1408 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 87 வருஷம். ஸோ அந்த புதுசாக ஆட் பண்ணாங்கல்ல டீச்சர், அவங்களோட வயசு எவ்வளோ இருக்கும்? 87 இயர்ன்னு இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் நார்மல் ரேஷியோ கொஸ்டின் தான். ஸோ உங்கள் A/B என்ன கொடுத்துருக்காங்க? 12:5. B/C என்ன கொடுத்துருக்காங்க? 15:16. C/D என்ன கொடுத்துருக்காங்க? 4:7. நம்ம கொஸ்டின் வந்து ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா என்ன? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ 12 × 15 × 4. சினா என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ப்பா. அதான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, இல்லைன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ அப்போது 5 × 16 × 4. ஸோ
ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 கேன்சல் ஆகும். 1 5 5 3 5 15 4 16 3 12. ஸோ 3 × 3 9 9:4. ஸோ 9:4 தான் நமக்கு இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ which of the following number is not divisible by 36? ஸோ இந்த divisibility ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின் நம்ம நிறையவே செஞ்சுருக்கோம். சில நாட் டிவிசிபிள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினையும் மறக்காமல் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A ring is sold at 3 consecutive discounts of 10%, 20% and 30%. If the mark price of the ring is 20,000, find its net selling price. சரியா? ஸோ 20,000 MRP இருக்கிறத முதல்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 10% 2,000 ரூபாய். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 18,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 18,000 ரூபாய்க்கு உள்ளதை 20% என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ 10%ங்கிறது 1,800, 2%ங்கிறது 3,600. அப்போ இதுலேருந்து கழிச்சுக்கோங்க. 0 0 10லேருந்து 6 கழிச்சா 4, 7லேருந்து 3 கழிச்சா 4, 14,400 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அடுத்தது இந்த 14,400 ரூபாய்க்கு உள்ளது எத்தனை பர்சன்டேஜ் விற்கிறாங்க? 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க. அப்போ 10%ங்கிறது 1,440. அப்போ 144 × 3. 4 3 12க்கு 2 மீதம் 1, 4 12 1 13க்கு 3 மீதம் 1, 1 3 3 1 4. ஸோ இதுலேருந்து எதை கழிச்சிருவீங்க? 4,320 கழிச்சிருவீங்க. அப்போ 0 10லேருந்து 2 கழிச்சா 8, 3லேருந்து 3 கழிச்சா 0, 4லேருந்து 0 கழிச்சா 4 0. அப்போ 10,080 ரூபாய்க்கு அதை என்ன பண்ணியிருப்பாங்க, விற்றுருவாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் இந்த மாடலில் செய்கிறது தான் ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்ம வந்து A+B - AB/100 யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சி செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.